10 சகோதரர்களுக்கும் யோசேப்புக்கு மேலே வர ஆரம்பிக்கிறது. இதுவும் யோசேப்புக்கு தெரியுது. அது மட்டுமல்லாமல் யோசேப்பு தேவனை நம்பி இருக்கிறான். தேவனுக்கு அவர் பயப்படுகிற ஒரு மனுஷனாக, எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய காவலை காக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். ஆகையினால் தேவன் அவருக்கு ஒரு சில கனவுகளை வெளிப்படுத்தி வருகிற நாட்களில் தங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதை அவருக்கு அவர் தெரியப்படுத்துகிறார். இந்த தேவ மனிதன், இந்த தேவனுக்கு பயந்த மனிதன் அந்த கனவுகளை தனக்குள்ள வைத்து கொண்டிராமல், தன்னை பகைக்கிறவர்களாக இருந்தாலும் கூட தன்னுடைய சகோதரர்களுக்கு அதை சொல்லுகிறார். சகோதரரை கேளுங்கள், தேவன் எனக்கு நேற்று இரவு இப்படிப்பட்ட ஒரு கனவு கொடுத்தார். அப்பாவுக்கும் சொல்றார். அந்த கனவுகளுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது சகோதரர்களுக்கு இன்னும் அதிகமாக இவன் மேல கோபம், எரிச்சல், பகைமை வருகிறது. எல்லாவுமாக சேர்ந்து இந்த வாலிபனை அவர்கள் ஒதுக்கும்படியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். ஆனாலும் தேவனோடு கூட இவன் வைத்திருக்கிற தன்னுடைய தொடர்பை அதிகப்படுத்தி கொண்டேதான் வருகிறானே ஒழிய கொஞ்சமும் விட்டு விடவில்லை. நாட்கள் கழிகிறது. ஒரு விசை அவர்கள் தூரமான இடத்தில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது தகப்பனார் அனுப்பி வைக்கிறார். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவனாக யோசேப்பு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக போகிறார். அதற்கு உள்ளாக யோசேப்பை தூரத்திலே கண்ட மாத்திரத்தில் அந்த 10 சகோதரர்களும் ஒரு ஆலோசனை பண்ணி, வந்துட்டான்ப்பா, இவனை உயிரோடு விட்டு வச்சாதான் பிரச்சனை. இவன் சொல்றானே, நம்ம எல்லாம் போய் இவனுக்கு முன்பாக சாஸ்திராங்கமாக விழப்போறட்டு சொல்றானே, இவனுக்கு கனவு வந்துச்சுன்னு சொல்றானே, இங்கேயே நம்ம அடிச்சு சாகடிச்சிடலாம். இவனுடைய கனவுகள் என்னவாக முடிகிறது என்று பார்ப்போம் என்கிற ஒரு கெட்ட சிந்தை அவர்களுக்குள்ள இருந்ததுனால 10 பேரும் அந்த ஆலோசனையை பண்ணி அந்த ஆலோசனையை நிறைவேற்றுகிறார்கள். குற்றமில்லாத ஒரு வாலிபன், எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு வாலிபன், அவன் செய்ததெல்லாம் தேவனுக்கு முன்பாக நாம் நீதியாக இருக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு செயல்பட்டதனுடைய விளைவு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அவன் தன்னுடைய ஜீவனுக்கே நஷ்டத்தை சம்பாதித்துக் கொள்ளுகிறான். அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, சகோதரர்கள் 11 பேர். தகப்பனார் 11 பேருக்கும் தேவனுடைய கட்டளைகளை சமமாக போதித்திருப்பார். தேவனுடைய நீதி நியாயங்களை ஈக்குவலாக தான் சொல்லிக் கொடுத்திருப்பார். ஆனாலும் மற்ற 10 பேருடைய இருதயமும் தேவனுடைய சத்தியத்தை புறம்பே தள்ளினது. இந்த ஒரு வாலிபன் மாத்திரம் அந்த சத்தியத்தை உறுதியாக பிடித்து கொண்டான். உறுதியாக பிடித்து கொண்டதினால் அவன் இப்படிப்பட்ட இக்கட்டுகளை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனாலும் அவன் தளர்ந்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை. நீங்கள் வீட்டில் போயிட்டு ஆதியாகமம் 44வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களே, ஆனால் அதில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதரர் சொல்றாரு, பிரச்சனைகள் காலம் தாழ்ந்து வரும்போது சொல்றாரு, அன்றைக்கு நம்முடைய சகோதரனை குழியில் போடுவதற்கு நாம் எத்தனிக்கையில் அவன் நம்மை நோக்கி கெஞ்சினானே, நம்முடைய உடன் பிறந்த சகோதரன் நம்மை நோக்கி கெஞ்சினானே, நம்முடைய இருதயம் இழகவில்லையே. அன்றைக்கு நாம் செய்த தவறு இன்றைக்கு தேவன் நமக்கு விளங்க பண்ணுகிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேவன் ஒருபோதும் நம்மளுடைய செய்கைகளை மாற்றி போடுகிற தேவன் அல்ல. அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, சிறிதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய ஒவ்வொரு கிரியைகளை குறித்தும் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஆமேன், ஆமேன். வேத வசனம் சொல்லுகிறபடி யோசேப்பை குழியில் தூக்கி போட்டார்கள். பிறகு அவர்கள் மனஸ்தாபப்பட்டு காசுக்காரர்கள் வருகிறத பார்த்து, இவன் இங்கே மறித்து போகிறதுல நமக்கு ஒன்றும் லாபம் வராது, சரி அவங்கக்கிட்டையாவது அவனை விற்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழியில் இருந்து எடுத்து அந்த வாலிபனை காசுக்காக விற்று போடுகிறார்கள். காசுக்காக விற்று போடுகிறார்கள். நாம என்ன பண்ணியிருப்போம்? போராடி இருப்போம். என்ன பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு விரோதமாக நான் என்ன பண்ணினேன் அப்படின்ட்டு
கேள்வி கேட்டிருப்போம், சண்டை போட்டிருப்போம், தப்பி வைக்கிறதுக்கு முயன்றிருப்போம். அந்த வாலிபன் அமைதியாக இருந்தான். அமைதியாக இருந்தான். தேவ ஜனமே, அவனுக்கு தெரிகிறது தன்னுடைய நீதி எல்லாம் எடுக்கப்பட்டு போகிறது என்று தெரிகிறது. ஆனாலும் என் நீதி என் தேவனிடத்தில் இருக்கிறது, என்னை பார்க்கிறார் அவர், என்னை காக்கிற அந்த தேவனிடத்திலிருந்து எனக்கு விடுதலை வரும், என்னுடைய நியாயம் ஒரு நாள் வெளிப்படும் என்கிற அந்த நம்பிக்கையில் அவன் உறுதியாக இருந்தபடியினால் தன்னுடைய சகோதரர்களுடைய இந்த தீய செய்கைக்கு தன்னை அர்ப்பணித்து போடுகிறான். கர்த்தருடைய அருமையான சபையே, விற்கப்பட்ட அந்த மனுஷன் எகிப்து தேசத்தில் ஒரு இடத்தில் அடிமையாக விற்கப்படுகிறான். பாருங்க, தன்னுடைய தகப்பனிடத்தில் ஒரு இளவரசனை போல தகப்பனுடைய அன்புக்கு முழுமையாக பாத்திரமாக இருந்த ஒரு வாலிபன், தேவனுக்கு பிரியமானதே செய்வதில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட ஒரு வாலிபன், பரிசுத்தமாக இருந்த ஒரு வாலிபன், பாஷை தெரியாத ஒரு தேசத்தில் சொந்த பந்தங்கள் தன்னுடைய இனம் எல்லாவற்றையும் விட்டு ஒரு அடிமையாக, ஒரு வேலைக்காரனாக விற்கப்படுகிறான். அப்போதும் அந்த வாலிபன் தன்னுடைய வாயை திறக்கவில்லை. நான் எந்த தப்பும் செய்யலைங்க, என்னை அநியாயமாக வித்துட்டாங்க, எதுவுமே சொல்லலை. காலங்கள் கடந்து போகிறது. அருமையான தேவஜனமே, நான் நினைக்கிறோம், நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை வருது? அன்பான கர்த்தருடைய சபையே, நாம் யாரும் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், சஞ்சலங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. தேவன் பேரில் பற்றுதலாக இருக்கிற ஒரு மனசாட்சியினால நாம் அநியாயமாக தண்டிக்கப்படுவோம், அநியாயமாக நாம் குற்றம் சாட்டப்படுவோம். அதையும் நாம் பொறுமையாக சகித்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நியமங்கள் தேவன் பேரில் நம்பிக்கையாயிருக்கிற நமக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது. அதை அறிந்தவனாக அந்த இளம் வாலிபன் தேவனுடைய கரத்தில் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறான். சரி, இவன் இங்கே வந்து அடிமையாக விற்கப்படுகிறான். மற்ற 10 சகோதரர்களும் இவனுடைய அந்த பல வர்ண அங்கியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தகப்பனாரிடம் போய் ஒரு ஆட்டை அடித்து அதில் ரத்தத்தில் அந்த அங்கியை தோய்த்து கொண்டு சொல்கிறாங்க, அப்பா, இது உங்கள் பையனுக்கு நீங்கள் செஞ்ச ட்ரெஸ் மாதிரி இருக்குது, வயல்வெளியில் இருந்துச்சு, நாங்கள் பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம், தம்பி தானே இது, தம்பியோட ட்ரெஸ் தானே இது, அப்போ ஏதோ அடித்து சாப்பிட்டுடுச்சுப்பா, எந்த மிருகமோ அடித்து சாப்பிட்டுச்சுப்பான்னு அங்கே போயிட்டு ஒரு விதமான ஒரு காட்சியங்கள் அவர்கள் அங்கே உருவாக்குகிறார். தகப்பனார் மனம் கலங்கி போகிறார். ஆமாம், இது என்னுடைய மகனுக்கு நான் செய்வித்த அங்கிதான், அவன் தான் இதை போட்டிருந்தான், யோசேப்பு 3 நாளைக்கு முன்னாடி இதை தான் போட்டுட்டு உங்களை பார்க்க வந்தான், அப்போ இது எங்கே, அப்போ என் மகனை ஏதோ மிருகம் சாப்பிட்டுச்சுன்ற ஒரு அங்கலாய்ப்பில் அந்த மனுஷன் அலறி துடித்து கொண்டிருக்கிறார். பாருங்க, 10 சகோதரர் 10 பேரும் ஒருமித்த கருத்து உள்ளவர்களாய் பொய் பேசுகிறார்கள். தங்களுடைய சகோதரனுக்கு அநீதி இழைத்தது மட்டுமல்லாமல் முதிர் வயதில் இருக்கிற தன்னுடைய தகப்பனாரிடத்தில் வந்து பொய் பேசுகிறார்கள், அவருடைய ஆத்மாவை கலங்கடிக்கிறார்கள். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் அனுதினமும் எப்படி இருக்கிறதுங்கிறதை நாம் ஆராய்ந்து பார்க்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சின்ன சின்ன காரியங்களுக்காக நாம் தேவனை விற்கிறவர்களாக மாறிவிடக்கூடாது. தேவனுக்காக நம்முடைய ஜீவனே போனால் கூட பரவாயில்ல, நாம் தேவனுக்காக நிற்பேன், நான் தேவனுக்காக ஜீவிப்பேன், தேவனுடைய நீதி நியாயங்களுக்காக என்னுடைய குரலை உயர்த்துவேன் என்று சொல்லி எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு சகோதரி நிற்கிறார்கள், அவருடைய பெயர்கள் பரலோகத்தில் பளிச்சென்று எழுதப்பட்டிருக்கும். இங்கே பார்க்கிறோம் காரியங்களை தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். யோசேப்பு நினைச்சிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டதா,
தேவன் எனக்கு கொடுத்த கனவுகள் நிறைவேறாமல் போய்விடுமா என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு அந்த மனுஷன் இருந்து கொண்டிருக்கிறான். காலங்கள் மாறுகிறது. அவனுக்கு ஏற்பட்ட பரீட்சைகள் அதிகமாகி கொண்டே சரி, ஒரு பிரச்சனை தான் போச்சு, என்னை இப்படி பண்ணிட்டாங்க, வித்து போட்டாங்க, இங்கேயும் வந்து நான் அடிமை வேலை செஞ்சிட்ருக்கேன், நான் கர்த்தருக்காக இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் என்ற ஒரு எண்ணம் அந்த வாலிபனுக்குள்ள வரவே இல்லை. அப்படி வேதம் நமக்கு சொல்லவில்லை. அந்த அடிமை வேலை செய்து கொண்டிருந்த போதிலும் கூட, அந்நிய தேசத்தில் இருந்த போதிலும் கூட, அந்த மனிதன் தேவனுக்கு முன்பாக, தன்னை காண்கிற பரிசுத்தருக்கு முன்பாக உண்மை உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். அவருக்கு வேதம் சொல்லுகிறது, அவன் அடிமையாக விற்கப்பட்ட போதிலும் கூட மற்ற ஆட்களை, மற்ற சிறையில் இருந்த கைதிகளை கூட மெயின்டைன் பண்ணும்படியான ஒரு நிலைமைக்குள்ள கர்த்தர் அவரை வச்சிருக்கிறார். அந்த வேலையிலையும் கூட உண்மையாக இருந்தார். ஒரு வீட்டுக்கு அதிபதியாக வைத்திருக்கிறார். வீட்டு எஜமான் சொல்கிறார், இந்த வீட்டில் உள்ள எல்லாம் நீ தான்ப்பா மெயின்டைன் பண்ணணும், எனக்கு தட்டில் வர்ற சாப்பாடை மட்டும் நான் கேட்குறேன், எனக்கு பிடிச்சமான சாப்பாடு கொடுத்துரு, வேறு எதையும் நான் கேட்க மாட்டேன்ப்பா, எல்லாத்தையும் நீ தான் மெயின்டைன் பண்ணணும், நீ தான் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன போதிலும் கூட அந்த தேவனுக்கு பயந்த மனுஷன் எல்லாவற்றிலையும் உண்மையுள்ளவனாக இருந்தான். உண்மையுள்ளவனாக இருந்தான். அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உன்னிடத்தில் கொடுக்கப்படுகிற ஒரு சின்ன காரியத்தில் நீ உண்மையாக இருப்பாயானால் தேவன் பெரிய காரியங்களுக்கு உன்னை அதிகாரியாக உயர்த்துவார். எடுத்த உடனே ஒரு பெரிய போஸ்டிங்கில் உங்களை வைக்க மாட்டார். ஒரு பெரிய வீட்டுக்கு அதிபதியாக நம்மளை மாற்ற மாட்டார். சின்ன சின்ன காரியங்களில் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். இவங்க எப்படி நடக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்றத தேவன் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் சில பல பரீட்சைகளை அனுமதிக்கிறார். அதை நம்மை உணராமல் போய்விடுகிறோம். அநேக நேரங்களில் அதை குறித்து கவலையற்ற மக்களாக நாம் காணப்படுகிறோம். அப்படி அல்ல. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் நேரிட்ட ஒவ்வொரு பரீட்சைகளையும் அவர் இனங்கண்டு கொண்ட ஒரு வாலிபனாக இருந்தான். ஏனென்றால் அவனுடைய ஜீவியம், அவனுடைய தொடர்பு பரலோகத்தோடு கூட இருந்தது. ஆமேன், ஆமேன். பரலோக தேவனோடு கூட அவருடைய தொடர்பு, அவருடைய சம்பாஷணை, அவருடைய எல்லா டீலிங்ஸும் இருந்தபடியால் தேவன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட்டை இன்றைக்கு அனுமதித்திருக்கிறார். இதில் நான் எப்படியாவது பாஸ் பண்ணேன். அருமை கர்த்தருடைய ஜனங்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம். அது சின்ன குழந்தை, அது பேசக்கூட தெரியாது, ஆனாலும் என்ன பண்ணிடுறோம், ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறோம் வயசு வந்ததும். ஏன்னா குழந்தை வந்து ஆளாகி ஒரு பெரிய நிலைமைக்கு வரணுன்ட்டு. இது உலகத்துக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி, தேவையான ஒன்று. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து நாம் எப்படி கவலைப்படுகிறோம்? அதை குறித்து நாம் யோசிக்கிற மக்களாக இருக்கிறோமா இல்லையா? பெரியவர்களாகிய நாமும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து மிகவும் விழிப்புள்ள மக்களாக இருக்க வேண்டும். அந்த காரியத்தில் இந்த யோசேப்பு மிகவும் விழிப்புள்ள ஒரு வாலிபனாக இருந்து தேவன் தனக்கு வைத்த அத்தனை பரீட்சைகளையும் அவர் படிப்படியாக தேர்ச்சி அடைந்து கொண்டு வருகிற ஒரு வாலிபனாக காணப்பட்டார். நினச்சிருக்கலாம், போதும் ஆண்டவரே, இத்தனை டெஸ்ட் எழுதிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருங்க, அல்லது எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருங்க அப்படின்னு அவர் இருதயத்தில் அங்கலாய்த்திருக்கலாம். இல்லை, வேதத்தில் அப்படிப்பட்ட எந்த ஒரு தடையுமே நமக்கு கிடைக்கல. அருமை கர்த்தருடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது இத்தனை ஸ்டெப்பு அவர் பாஸ் பண்ணி வந்துட்டாரு. கடைசியாக உண்மையிலே நீ நீதி உள்ளவன் தான், நீ பரிசுத்தம் உள்ளவன் தான், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் தான் என்கிறதை இன்னும் ஒரு விசை நான் நிரூபணம் ஆக்க வேண்டும் என்று தேவன் நினைத்தவராக அவருக்கு ஒரு பெரிய டெஸ்ட் வருது. பெரிய டெஸ்ட் ஒன்று வருது.
அவரை பொறுப்பாக வைத்திருந்த அந்த வீட்டில் உள்ள அந்த ஸ்திரீ, அந்த வீட்டு எஜமானுடைய மனைவி அவரை தவறான ஒரு காரியத்துக்கு அழைத்த போது அந்த மனிதன் வேற எதுவும் சொல்லலை. ஏன்னா நம்ம பார்த்தோம், அந்த வீட்டில் அவர் வைக்கிறது தான் சட்டம். வீட்டு எஜமானுக்கே அவர் சொல்லிட்டார், எப்போ எனக்கு சாப்பாடு மட்டும் நீ டைமுக்கு கொடுத்தா போதும், வேறு எதை குறித்து நான் கேட்க மாட்டேன், எல்லாத்தையும் நீ தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு வந்த பிரச்சனையில் அவர் எப்படி பண்ணுறார் என்றால், கர்த்தருடைய ஜனங்களை இப்போது நம்ம அந்த வசனத்தை படித்தே ஆக வேண்டும். திருப்பிக் கொள்ளலாம் நம்முடைய வேதாகமத்தை. ஆதியாகம புத்தகம் 39வது அதிகாரம், ஆதியாகமம் 39 9வது வசனத்தை ஒருவர் சத்தமாக படிக்கும். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? வேற எது குறித்து அந்த மனுஷன் கவலைப்படலை. இந்த பாருமா, இந்த வீட்டில் என்னை தவிர யாருமே பெருசு கிடையாது, நான் தான் இந்த வீட்டுக்கு பெரிய ஆள், நான் தான். ஆனாலும் இந்த வீட்டில் எனக்கு விளக்கமான எந்த ஒரு காரியமும் கிடையாது. இருந்தாலும் நீ அவருடைய மனைவி, என் எஜமான் என்னை நம்பி இருக்கிறார், என்னை நம்பித்தான் இந்த வீட்டுக்கு பொறுப்பாக வச்சிருக்கிறார். ஆனால் நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக உடன்படுகிறாய். யாரும் இல்லை வீட்டில், அந்த அம்மாவே சொல்லுது யாரும் இல்லை வீட்டில் அப்படின்ட்டு. ஆனால் அந்த வாலிபன் சொல்லுகிறான், நான் தேவனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொல்லாங்கை செய்வது எப்படி என்று சொல்லிவிட்டு, பின்னாடி வருகிற வசனங்கள் நமக்கு சொல்ல, உயிர் தப்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்விட்டான். யாரும் இல்லை வீட்டில், சூழ்நிலைகள் அவனுக்கு உகந்ததாக இருக்கிறது. ஆனால் அவனுக்கு நல்லாவே தெரியும், மனுஷ கண்கள் என்ன பார்க்கல தான், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய கண்கள் பரலோகத்திலிருந்து என் பக்கமாக திருப்பப்பட்டிருக்கிறது என்கிற ஆழமான உணர்வோடு தான் அந்த வாலிபன் பேசுகிறான். இப்படிப்பட்ட பொல்லாங்கை என் தேவனுக்கு விரோதமாக நான் செய்ய மாட்டேன் என்று. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனாகிய கர்த்தர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் சபை அனைத்திலிடத்திலும் தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரிடத்திலும் இந்த ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கிறார். அவன் தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ஆத்துமாவை, தன்னுடைய ஆவியை அழுக்குப்படாமல் பாதுகாத்து கொள்வதில் மிகவும் விழிப்பாக இருந்தான். காத்து கொண்டான். பெரிய பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். முடிஞ்சிச்சான், பெரிய பிரச்சனை முடிஞ்சிச்சு தான். பெரிய ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டான். ரிசல்ட் கூட சரி ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டான். ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டான், எல்லா எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான். என்ன கொடுப்பாங்க? ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, ஒரு நல்ல ஜாப் கொடுப்பாங்க. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த மனிதனுக்கு கிடைத்த ஒரு வெகுமானம் என்ன என்றால் சிறை தண்டனை. சிறையில் கொண்டு போய் போடப்படுகிறான், கடுமையான தண்டனையாக. அவன் யோசிச்சிருக்கலாம்ல, என்ன ஆண்டவரே, என்ன நீங்க என்ன பண்றீங்க? உமக்கு பயந்து உமக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்று தானே நான் விலகி ஓடி வந்தேன். இதை நீங்க பார்க்கலையா? மனுஷங்க தான் என்ன தப்பா சொல்றாங்கன்னா நீங்க கூட என்ன தப்பா சொல்றீங்களா? கேட்டிருக்கலாம் தானே. நான் கேட்பேன், தேவனிடத்தில் நான் கேட்பேன், நான் வழக்காடுவேன், என் நீதிக்காக கேட்பேன், என் நீதிக்காக நான் என் தேவனிடத்தில் கேட்பேன். இந்த வாலிபன் கேட்டதா தெரியல. அதற்கும் தன்னை
உட்படுத்தி கொண்டான். என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் நலமான காரியத்துக்காகவே தான் செய்வார். இன்னும் நான் அவருக்காக காத்திருப்பேன், இன்னும் அவருக்காக நான் என்னை அடிபணிய வைப்பேன் என்று வாய் திறவாத ஒரு மனுஷனாக இருந்து ஜெயிலில் போகிறார். இப்போது நாம் படிக்கலாம் சங்கீதம் 105 19வது வசனத்தை நாம் படிக்கலாம். சத்தமாக படிங்கம்மா. பதினெட்டு கூட படிங்கம்மா. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவனுடைய பிராணன் இரும்பினால் அடைபட்டிருந்தது. கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். அவனுடைய கால்களை இரும்பு சங்கிலினால ஒடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டு கதவை அடிச்சுட்டா எல்லாரும் அப்படி தான். இப்போ ஜெயிலில் போட்டிருக்கிற எல்லா கான்விக்ஸுக்கும் அப்படியே பண்ணுறாங்க. உள்ளே போட்டு ஜெயிலில் சங்கிலி போட்டால் கட்டி வச்சிருக்கிறாங்க. இல்லை, போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருப்பாங்க. நமக்கு கூட அவ்வளோ ஃப்ரீனஸ் இருக்காது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு இருப்பாங்க பாருங்கள். அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா வெளி உலகத்தினுடைய ப்ரெஷர் அவங்களுக்கு இல்லை. சந்தோஷமாக இருக்கலாம். மணி அடித்தா சாப்பாடு வந்துடும். மணி அடித்தா சாப்பாடு, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சாப்பாடு. பார்த்திங்கன்னா காலையில் 7:30 மணிக்கு சாப்பாடு, மதியம் 11:30 மணிக்கு சாப்பாடு. டைமோட அவங்க போய் சமைக்கணும், கடையில் போய் பதார்த்தம் வாங்கிட்டு வரணும், எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாக இருக்கிறாங்க. இங்கே ஒருவன் இருக்கிறான், அவனுடைய கை கால்களில் விலங்கு போட்டு அவனை ஒடுக்குகிறார்கள். அவனுடைய பிராணன் இரும்புக்குள்ள அடைபட்டு இருந்துச்சு. அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, தேவனுக்கு பயந்ததற்கு வந்த வெகுமானம், அதையும் அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் காரியங்கள் எப்படி இருக்கு? எதனா ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், போமா நான் பைபிள் படிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். கர்த்தர் என்ன மறந்துட்டார். தேவ ஜனங்களே, நான் உங்களுக்கு பணிவாக நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணுவதும் நாம் வேதம் வாசிப்பதும் தேவனுக்காக அல்ல, நமக்காக. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் திடகாத்திரமாக இருப்பதற்காக, நான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருப்பதற்காக, ஜீவனோடு இருப்பதற்காக, ஸ்ட்ராங்காக இருப்பதற்காக தான் அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும், அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். தேவனோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்வது என்கிறது இப்படிப்பட்ட உலகத்தில் ஏற்படுகிற காரியங்களால் நாம் அலசடிப்படாமல் இருப்பதற்காகத்தான் கர்த்தரோடு நம்மளுடைய தொடர்பை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இன்னைக்கு நம்ம, ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை, நான் ஆலயத்துக்கே போக மாட்டேன், அப்படியானால் நம்முடைய ஆத்மாவை நாம் தான் சேதப்படுத்திக் கொள்ளுகிறோம், நம்முடைய ஆத்மாவை நாம் தீட்டுப்படுத்திக் கொள்ளுகிறோம். அப்படி இல்லாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக என்னுடைய காரியங்கள் யாவும் வெளியரங்கமாக இருக்கிறது. தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை புடமிட்டு பார்த்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்கிற அந்த உன்னதமான நம்பிக்கையோடு, தேவன் பேர் நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாம் முன்னேறி செல்லுகிற மக்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இறுதியாக 19வது வசனம், 105ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை நாம் படிக்கலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பார்த்தீங்களா? காரியங்கள் எதேச்சையாக நடக்கவில்லை. ஏனோ தானோ யாரோ தவற அவனை கொண்டு ஜெயிலில் போட்டாங்கன்னு சொல்லலை. தேவன் சொன்ன வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்காக அந்த காலம் வருகிற வரைக்கும் அவன் நீதிமான் தான், உண்மையிலேயே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் தான், தேவனை நேசிக்கிறவன் தான் என்கிறது 100% விளங்குகிற வரைக்கும் தேவனுடைய வசனமானது அவனை புடமிட்டது. புடமிட்டது புடமிட்டது என்று சொல்லும்போது, புடமிடுகிறது என்றால் ஒரு மெத்தட். அதை அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கிறதற்காக அக்னியில் போட்டு அதை அப்படி இது பண்ணி எடுப்பாங்க. அக்னியினுடைய அந்த ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும். அப்போ தான்
அந்த மெட்டலில் இருக்கிற அழுக்கு எல்லாம் உருகி வெறும் மெட்டல் மட்டும் பியூராக கிடைக்கும். அது வரைக்கும் திருப்பி 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 நெருப்பில் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் அழுக்கு இருந்துச்சுன்னா போகணும், இந்த பக்கம் இருந்துச்சுன்னா போகணும் அப்படின்ட்டு. அப்போது அந்த நெருப்பில் போடக்கூடிய அந்த மெட்டல் உலோகத்துக்கு எவ்வளோ வலி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த உலோகமானது சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால் தாங்க முடியல, நெருப்பினுடைய அந்த தகிப்பு அதிகமாக இருக்கிறது என்று அந்த உலோகமானது தன்னை புடமிடுவதற்கு அது இணங்கி கொடுக்கவில்லை என்றால் அது சுத்தமாகாது. ஆமேன், ஆமேன். அது சுத்தமாகாது. அதனுடைய அழுக்கு அதோடு தான் ஒட்டி கொண்டிருக்கும். அது வேற எதற்குமே பயன்படுத்த முடியாது. ஆகையினதால் வார்த்தை சொல்லுகிறது, தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் வார்த்தையினால் தேவன் அவனை புடமிட்டார். கர்த்தருடைய தயவினால் அந்த இளம் வாலிபன் அதிலையும் வெற்றி பெறுகிறான். இவை எல்லாவற்றுக்கும் காரணம் அவன் சிறைச்சாலையில் இருந்த போதிலும் கூட தேவனுடைய சமூகத்தை அவன் இழந்து போகவில்லை. கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார் என்று தான் நாம் வேதத்தில் படித்து கொண்டே வருகிறோம். எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தாலும் சரி, என்னுடைய கால்களையும் கைகளையும் சங்கிலியில் கட்டி வச்சிருக்காங்களா, ஆண்டவரை உம்மை நோக்கி நான் துதித்து கொண்டிருப்பேன். என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். தேவனே, என்னுடைய காரியங்களை உமக்கு நான் தெரியப்படுத்துவேன். அது மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனோடு கூட பூமிக்கும் பரலோகத்துக்குமான அந்த தொடர்பை அந்த வாலிபன் பலப்படுத்தி கொண்டே வந்தான். இடைவிடாமல் அதை காத்து கொண்டே வந்தான். இறுதியில் பரலோகத்திலிருந்து இவனுக்கு விடுதலை வருகிறது. இப்போது நாம் 20வது வசனத்தை படிக்கும்போது அந்த விடுதலையை தெரிந்து கொள்ளலாம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். சொல்லுப்பா, படிமா. ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். பார்த்தீங்களா, விடுதலை எப்படி வருகிறது? அவனை ஜெயிலில் போட்டது ஒருத்தர், ஆனால் இப்போது அவரை ரிலீஸ் பண்ணுறது இன்னொருத்தர். தேசத்தினுடைய ராஜா ஆள் அனுப்பி, இன்னும் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள், அவனை சீக்கிரமாக விடுதலை பண்ணி கொண்டு வாருங்கள் என்ற ஒரு கட்டளை பிறக்கிறது யோசேப்பை குறித்து. அவன் சீக்கிரமாக ஜெயிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவன் ஷேவ் பண்ணிக்கிட்டு வேறு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜெயிலில் இருந்து ராஜாங்கத்துக்கு முன்பாக, சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து நிறுத்தப்படுகிறான். தேவ ஜனங்களே, இந்த சவால் தான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு முன்பாக, தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு முன்பாகவும், சிறியோராக இருந்தாலும் சரி பெரியோராக இருந்தாலும் சரி, நம் ஒவ்வொருக்கும் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சவால் இதுதான். நாம் ஆலயத்துக்கு வருவதனாலேயோ, நான் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொல்வதனாலேயே எல்லா காரியங்களும் நமக்கு அமைந்து விடாது. பரலோகம் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லக்கூடிய அநேக அக்கினி பரீட்சைகள் இருக்கிறது. அதை தான் இந்த வாலிபன் கடந்து வந்தான். ஆனால் அவன் கர்த்தரோடு கொண்டிருந்த தொடர்பினால், கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையின் மிகுதியினால், தேவன் மேல் வைத்திருந்த அன்பினால அவன் எல்லாவற்றையும் கடந்து வந்தான். இறுதியில் அவன் தேசத்துக்கு அதிபதியாக மாற்றப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா களிம்புகளையும் அகற்றுவதற்கு, தேவனால் புடமிடப்படுவதற்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டியிருந்துச்சு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு செடி, ஒரு மரம், இதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம அன்பாக ஆசையாக ஒரு வீட்டில் ஒரு செடியை வளர்ப்போம். அந்த செடியை அது தான் இஷ்டத்துக்கு வளரட்டும் அப்படின்னு நம்ம விட்டு வைக்கிறதே இல்லை. ஆமாம் தானே? அது தன் விருப்பத்துக்கு வளர்ந்துச்சுன்னா நமக்கு பிரயோஜனம் இருக்காது. அது வளர்ந்துக்கிட்டு போகும். இங்கேருந்து அங்கே வரைக்கும் கிளை விட்டுருக்கோம், இல்லை அது அவ்வளோ உயரத்தில் போகும். ஆனால் நாம் எதிர்பார்க்கிற கனியையோ அல்லது மலர்களையோ அது கொடுக்காது. அதற்காக நாம் என்ன பண்ணுகிறோம்? நாம் வளர்த்த செடி தான், ஆனாலும் என்ன பண்ணுகிறோம்? தேவையில்லாத கிளைகளை நாம் அவ்வப்போது நறுக்கி விடுகிறோம்.
அவற்றை வெட்டி போடுகிறோம். ஏனென்றால் அவை இருக்கிற வரைக்கும் இந்த செடியானது அது கனி கொடுக்க முடியாது. இதனுடைய கிளை நறுக்கப்படாவிட்டால், தேவையற்ற கிளைகள் வெட்டி போடப்படாவிட்டால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய கனியை இதால் தர முடியாதுங்கிறதற்காக அந்த காரியத்தை நாம் செய்கிறோம். அதை போன்று தான் நாமும் தேவனுக்கு முன்பாக ஒரு செடியாக, ஒரு மரமாக இருக்கிறோம். அவர் நம்மில் இருக்கிற களிம்புகளை அகற்றுவதற்கு, நமக்குள்ளே இருக்கிற தேவையற்ற கிளைகளை, இலைகளை அகற்றுவதற்கு ஒரு சில காரியங்களை அவர் செய்ய விரும்பும் போது நாம் நம்மை முற்றிலுமாக அவருக்கு அர்ப்பணித்து விட வேண்டும். என்ன ஆண்டவரே என்னை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு நாம் எதிர்த்து நிற்போமே ஆனால் மரம் வளர்ந்துக்கிட்டே போகும், ஹைட்டாக போகும். நம்ம இப்படி அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஹைட்டாக போகும். ஆனால் ஒரு கனி கூட அதில் இருக்காது. கடைசியில் என்ன பண்ணுவாங்க? அந்த மரத்தை வெட்டி போட்டுருவாங்க. கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அப்படி இல்லாமல் தேவன் எதிர்பார்க்கிற, தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற கனியை கொடுக்கிற மக்களாக நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே ஜீவித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவ ஜனமே, நாம் தேவனுடைய புடமிடுதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும் என்று வரும்போது நமக்கு விருப்பமான ஒரு சில காரியங்கள், ஒரு சில கிளைகள், அதை நாம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். கஷ்டமாக தான் இருக்கும். செடியை வச்சுட்டு ஐயோ ஒரு இலை வராதா, ஒரு இலை வராதான்னு டெய்லி 10 வாட்டி போய் பார்த்துட்டு வருவோம். ஒரு இலை வந்திருக்கும். நீங்கள் ஒரு சில ரோஸ் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒட்டு செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிளை வரும். ஆனால் அது வளர்ந்துச்சுன்னா ஒரு சில கிளைகளில் பூ வராது. அது கொஞ்சம் அனுபவத்துக்கு பிறகு இது பூக்காத கிளை என்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த கிளை வருவதற்கு முன்பாக வராதான்ட்டு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டு தான், வந்த பிறகு தான் தெரியுது அது கனியற்ற ஒரு இலை அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்? அதை வெட்டி போட்டுருவோம். ஆவலோடு காத்து கொண்டு இருந்தோம். ஆனால் இப்போ தெரிகிறது அது கனியற்ற கிளை. அதை கட் பண்ணி போட்டு விடுகிறோம். அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கனியற்ற அந்தகார கிரியைகள், களிம்பு போன்றிருக்கு நம்மளுடைய மதிப்பை கெடுக்கிற காரியங்கள், தேவனுடைய அளவுக்கு வந்து எட்ட முடியாத எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அதை நாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி போட்டுட்டு தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு உண்மையும் உத்தமமாக, நீதியாக, மனத்தாழ்மையோடு தேவன் என்னை எந்த நிலையில் வைத்திருந்தாலும் சரி, நான் அவரையே பற்றி கொண்டிருப்பேன். நான் அவரையே பற்றி கொண்டிருப்பேன். மரத்தினுடைய கிளைகள் வெட்டி போடப்படுவதற்கு ஒப்பாக தான் இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையில் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்க வேண்டும். புத்திமதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஆலோசனையை கேட்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஆலோசனையை கேட்டு நல்ல புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு கடிந்து கொள்ளுதலை கேட்டு கர்த்தர் பக்கமாக நாம் திருப்பும் போது தேவன் எதிர்பார்க்கிற நல்ல கனி தரக்கூடிய ஒரு செடியாக, ஒரு மரமாக நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மலர்ந்து தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக மாறும். அதனால தான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கனிதரும் செடி. ஆமேன், ஆமேன். அவனுக்கு அந்த பெயர் அவ்வளவு சுலபமாக அவன் பெற்றுவிடவில்லை. அருமையான கர்த்தருடைய சபையே, இந்த காரியங்கள் ராஜா அவனை ஆள் அனுப்பி விடுவித்து தனக்கு முன்பாக நிற்க வைத்து அவனை சிங்காசனத்தில் அமர செய்வதற்கு முன்பாக அவன் கடந்து சென்ற பாதை மிக மிக வேதனைக்குரியது. சரி, நேற்று ஜெயிலில் போட்டாங்க, இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. 17 வயதில் தன்னுடைய தகப்பனாரை விட்டு வெளியே வந்த மனிதன் 30வது வயசுல தான் இன்றைக்கு ராஜாங்கத்தில் போய் அமர்கிறான். அப்படியானால் 13 வருஷம் அந்த வாலிபன் தன்னை தேவனுடைய கரத்தில், நீர் என்னை எப்படி வேணாலும் அடித்து நொறுக்குங்க ஆண்டவரே, என்னை எப்படி வேணாலும் நீங்கள் சுத்தம் பண்ணிக்கோங்க, நான் உண்மை மட்டும் விட மாட்டேன்.
உம்மை மட்டும் நான் விட மாட்டேன், அது எத்தனை வருஷமாக இருந்தாலும். ஏன்னா நீங்கள் எனக்கு கனவுகளை கொடுத்திருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்று எனக்கு நீர் கனவு கொடுத்திருக்கிறீர். அதை என்னுடைய வாழ்க்கையில் நீர் நிறைவேற்றுவீர் என்கிறதை நான் நம்பிக்கையோடு பொறுமையோடு இருக்கிறேன் என்கிற அந்த விசுவாசத்தோடு அவன் காத்திருந்தான். 13 வருட ஜெயில் வாழ்க்கைக்கு பிறகு அவன் விடுதலையாகி வருகிறான். தேசத்துக்கு அதிபதியாக இருக்கிறான். தேசத்துக்கு அதிபதியாக இருக்கிறான். இன்றைக்கு நாம் கர்த்தர் விரும்புகிற வண்ணம் நம்மை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமே ஆனால் தேவன் நம் ஒவ்வொருவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்து தனக்கு மகிமையை ஏற்படுத்தி கொண்டு இன்னும் வெளிச்சத்தை காணாத அநேகமாயிரம் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை பறைசாற்றுகிற மக்களாக, விடுதலையை கூறுகிற மக்களாக நம் ஒவ்வொருவரையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமை உள்ள கரத்துக்கள் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். தேவனே ஆளுகை செய்வாராக. ஆம். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டோடைய சமூகத்தில் கர்த்தர் உண்மையாகவே அவர் யோசேப்போடு கூட இருந்தார் என்பதை நாம் இந்த வேதத்தின் வாயிலாக, இந்த சத்தியத்தின் வாயிலாக நாம் கேட்டோம். உண்மையாகவே அவனுக்கு பல வர்ண அங்கியை கொடுத்து தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட பொழுது கூட அவன் மீண்டுமாய் தூக்கி நிறுத்தப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுபோல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய சொந்த ஜனமாகிய, தன்னுடைய சொந்த சீசர்களாகிய, ஆண்டவரோடு கூட இருந்த சீசர்கள் மொத்தம் 12 பேர். அந்த 12 பேர் என்ன செஞ்சிட்டாரு? ஒருத்தர் ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டு ஓடி போயிட்டாரு. மிச்சம் இருக்கிறது 11 பேர். அந்த 11 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஆண்டவரை சிறையில் அடிக்க முடியாது என்ன செஞ்சிட்டாங்க? கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறார்? அவர் தனி மரமாய் தனித்து விடப்பட்ட நிலைமையில் கண்ணீரோடு கதறலோடு என்ன செய்கிறாரு? பிதாவை நோக்கி பார்த்து கொண்டு அவர் நின்று கொண்டு இருக்கிறார். அப்படிதாங்க அருமையான யோசேப்பு கூட தன்னுடைய சகோதரனால் வெறுக்கப்பட்டு, தன்னுடைய உறவுகளால் வெறுக்கப்பட்டு, எல்லாம் முடிந்தது, என்னை தூக்கி கிணத்துல போட்டுட்டாங்க, அந்த பாலடைந்த குழியில் போட்டுட்டாங்க, எகிப்தியனுக்கு விற்று போட்டுட்டாங்க, நான் அவ்வளவுதான் என்று சொல்லி நின்ன வேளையில் கர்த்தர் அவருடைய கரத்தை கொடுத்து அவனை தூக்கி எடுத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படியாக தான் உங்களை கூட ஆண்டவர் இந்த உலகத்தில் தெரிந்திருக்கிறார். எல்லோரும் கண்களை மூடுவோமா? இயேசுப்பா, என் உறவுகளுக்கு மத்தியிலே ராஜா, என்னை வேறு பிரித்து எடுத்தவரே நாங்கள் துதிக்கிறேன். இயேசுப்பா டேடி, தன்னுடைய சொந்த ஜனமாகி ஆண்டவரே, இதோ இந்த உலகத்தில் நீ நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீங்க. இயேசுப்பா அப்பா, நீ நல்லதே செய்தவர் ராஜா. நீ இருந்த காலகட்டங்கள் முழுவதும் தகப்பனே, செவிடர்கள் கேட்கும்படியாக, முடவர்கள் நடக்கும்படியாக, அப்பா ஊமையர் பேசும்படியாக, அப்பா இதோ தகப்பனே குடர்கள் பார்வையடையும்படியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நடந்தவர் நீர் ராஜா. அப்பா, கடைசியாக இந்த சொந்த ஜனமே தகப்பனே, நீர் தெரிந்து கொண்ட இந்த ஜனமே ஆண்டவரே, உம்முடைய சிறைக்கு ஒப்பு கொடுத்தது ஆண்டவரே. இயேசுப்பா, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது தகப்பனே. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவரே இயேசுப்பா நீர் அங்கலாய்த்த வேளையிலே ராஜா, டாடி, எல்லாரும் கைவிட்ட நிலைமையில் கூட தகப்பனே, நீர் தனித்த மரமாய் அப்பா தனிமையில் நின்ற கர்த்தர் நீர் அல்லவா. எங்களுக்காக ஆண்டவரே ரத்தம் சிந்தின கர்த்தர் நீர் தகப்பனே. அப்படியாக ராஜா, தனித்து விடப்பட்டதான அந்த யோசேப்போடு கூட இருந்த தகப்பனே, நீர் அவனை ஆண்டவரே இயேசுப்பா டேடி வேறு பிரித்தெடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தினவர் நீர் என்பதை இந்த வேதத்தின் வாயிலாக நாங்கள் காண்கிறோம் ராஜா. அப்படியாக தகப்பனே, இந்த உலகத்தில் ராஜா உம்முடைய பிள்ளைகளை அப்பா எங்களை நீர் வேறு பிரித்து எடுத்திருக்கீங்க இயேசுப்பா. அப்பா உம்முடைய பிள்ளையாய், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளையா ஆண்டவரே இயேசுப்பா, எங்களை சிங்காரத்தில் உயர்த்தி வைத்திருக்கிற உம்முடைய நாமம் பெரியது ராஜா. உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இயேசுப்பா. டேடியே நீர் பெரியவர், உங்கள் கிருபை பெரியது ராஜா, உங்கள் இரக்கம் பெரியது தகப்பனே, உங்கள் தயவு பெரியதாக இருக்கபடியாக உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சகல வல்லமை படைத்தவரே, சாவாமை உள்ள என் தெய்வமே, உண்மையே நாங்கள் துதிக்கிற ராஜா.
நீர் பெரியவர், உங்கள் கிருபை பெரியது ஏசப்பா. எல்லாரும் கண்களை மூடி, ஏசப்பா என்னை வேறு பிரித்து எடுத்திருக்கிறவரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உம்முடைய சிங்கார மாளிகையிலே என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறவரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. டேடி, நீர் என்னை தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா எங்களுக்கு பல வர்ண அங்கியை கொடுத்து எங்களை நான் கர்த்தருடைய பிள்ளையா எங்களை வேறு பிரித்திருக்கிறவரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா டேடி. இதோ தகப்பனே, இந்த வேலையிலே கூட ராஜா உம்முடைய வார்த்தை ஆண்டு இயேசுப்பா, உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க அப்பா. ஒவ்வொருடைய உள்ளத்தை நீர் தொடும்படியாக செய்தீரே உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. டேடி, உங்க கிருபை பெரியது ராஜா, உங்க இரக்கம் பெரியது தகப்பனே, உங்க தயவு பெரியதா இருக்கபடி உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. உமக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. நீர் ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் நீர் மட்டுமா எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக உங்கள் இரக்கத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வேறு பிரித்து எடுத்து அப்பா தேவ ஜனமாய் இவர்கள் விளங்கும்படியாக அப்பா ஒவ்வொரு உறவுகளுக்கும் முன்பாகவும் ஆண்டவரே நீர் உயர்த்தி நிறுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி இயேசுப்பா, உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய நாமம் பெரிய தகப்பனே. கர்த்தர் நீர் மட்டுமா இடைப்பட்டு எங்களோடு நீர் இருந்து எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா கேட்ட சத்தியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. உம்முடைய வார்த்தை கொடுத்ததான அருமையான தாயாரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுப்பா. நீர் அப்படியே செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. டேடி, இதோ ராஜா உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருங்க. கேட்ட சத்தியங்கள் இவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் இருக்கும்படியான நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. இவர்கள் உமக்கு உண்மையாய் அப்பா உம்முடைய வழியிலே ஆண்டு இயேசுப்பா, உம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ற வழியிலே இவர்கள் நடக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக உங்க இரக்கத்திற்காக தேவ தயவுக்காக உமக்கு நன்றி இயேசுப்பா. வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க, நீர் வழி நடத்தி செல்லுங்கப்பா. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக இரக்கத்திற்காக தேவ தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா துதி கன மகிமை உயிர் தெளிந்த இயேசு ராஜா உமக்கு ஒருக்கை செலுத்துறோம்ப்பா. எல்லா உச்சமைகள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவிய அன்னருடைய அன்னோனிய ஐக்கியமும் வழி நடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் சதா காலமும் நம் ஒவ்வொருவரோடு கூட இருந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.